நம்ம வந்து ரசம் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் வெறும் எண்ணெயில் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அரைச்ச பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னென்ன அரைச்சேன் அப்படின்னா 4 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, மல்லி, சீரகம், குருமிளகு, ஒரு பழுத்த தக்காளி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். கொரவரப்பாக கூட அரைக்கலாம். எண்ணெய் ஊற்றி தேவையான பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த கொரவரப்பான பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வணக்கினா போதும். வணக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து இதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி வந்து நல்லா கரைச்சிட்டேன். அது கூட ஒரு வெந்த தக்காளி தோல் எடுத்துகிட்டு, அந்த மெல்லிசான தோல் மட்டும் எடுத்துகிட்டு, அந்த புளி கரைச்சதுக்கப்புறம் அந்த மெல்லிசான தோல் எடுத்துகிட்டு தக்காளியும் இது கூடயே கரைச்சிட்டேன். அதோட தோல் எடுக்கலை. புளியை கரைச்சி அதோட தொப்பையெல்லாம் எடுத்துகிட்டு, ஒரு பழுத்த தக்காளி, அதாவது வேக வச்ச தக்காளியோட தோல், மெல்லிசான தோலை வந்து நீக்கிட்டு, அந்த வேக வச்ச தக்காளி அப்படியே வந்து புளி கரைசல் கூட கரைச்சிட்டு இந்த மாதிரி கரைச்சி அந்த தக்காளி தோல் வந்து எடுக்கலைங்க. இப்போ வந்து அதை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு இதில் வந்து தேவையான அளவு வந்து புளி கரைசலில் உப்பு போட்டுக்க போகிறோம். இவ்வளோதாங்க உப்பு. இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க புளிப்பு ரொம்ப இருந்தால். அதேமாதிரி மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணுங்கிறவங்க ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த எண்ணெயில் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு பழுத்த தக்காளி, 4 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, மல்லி, சீரகம், குருமிளகு, 2 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். அரைச்ச விழுதை வந்து எண்ணெயில் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டபடி ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் இந்த உப்பு போட்டு வச்சுருந்த புளி கரைசல், ஒரு பழுத்த வேக வச்ச தக்காளியை கரைச்ச வந்து நம்ம ஊற்றி இப்போ வந்து ரசத்தை நல்லா கொதிக்க விட போகிறோம். அவ்வளோதாங்க. இதில் வந்து மஞ்சள்தூள் வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து புளிப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து புளி ரசம் வந்து நுரக்கட்டுனதுக்கப்புறம் இறக்குனீங்க அப்படின்னா சிம்பிள் ரசம் ரெடி. இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா, புளி தக்காளி கரைச்சிட்டு அது கூட அரைச்ச பேஸ்ட்டி கரைச்சி மஞ்சள்தூள் உப்பு போட்டு அப்படியே தாளிச்சிடுவீங்க. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் இது பண்ணுறதுக்காக எண்ணெயிலேயே வந்து அரைச்ச விழுதை வந்து நல்லா வணக்கிட்டு, அதுக்கப்புறம் புளியை கரைச்சி அது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு பழுத்த தக்காளி வேக வச்சு அதோட மெல்லிசான தோல் நீக்கிட்டு, புளி கரைச்சி தொப்பை எடுத்துகிட்டு அந்த மெல்லிசான தோல் நீக்கின தக்காளி அது கூடயே கரைச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தூள், அரைச்ச பேஸ்ட், அதாவது 4 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் குருமிளகு, சீரகம், மல்லி, அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு பழுத்த தக்காளி ஒன்று சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து புளி கரைச்சல் ப்ளஸ் தக்காளி சேர்த்து கரைச்சி வச்சேன். அந்த புளி கரைசலை ஊற்றி தேவையான உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நுரக்கட்டும் போது இறக்குனீங்க அப்படின்னா சிம்பிள் ரசம் ரெடி. தெரியாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.